அண்ணே இந்த அட்ரஸ் எங்கண்ணே இருக்கு? அட்ரஸ் 30. ஓகே, இந்த அட்ரஸா? பஸ்ல போறியா ஆட்டோல போறியா? அண்ணே பஸ் தானே. பஸ், சரி ஓகே. இன்னொரு அரை மணி நேரத்துல 37B வரும். என்னண்ணே 37B வரும். அண்ணே வேற பஸ் நம்பர் எதுவும் இல்லையா? 37 தான் இருக்கா? வேற இன்னொன்னு இருக்குடா. என்ன 37Xன்னு ஒரு பஸ் இருக்கு. சரி, அந்த 2 பஸ் தான் போகும். நீ 37Bலயே ஏறிப்போம். அண்ணே அண்ணே அந்த பஸ்ஸே வேண்டாண்ணே. 37 வேண்டவே வேண்டாம். வேற ஏதாச்சும் வழி ஆட்டோல போலாம். சரி, ஆட்டோ 37வது வார்டுன்னு அங்கேயும் 37 தான். அண்ணே அந்த நம்பரை விட்டு வெளியே வாங்க. வெளியே வாங்கவா? ஆட்டோ இல்ல, பஸ் இல்ல, நான் நடந்து கூட போறேன். நடந்து போறியா? சரி ஓகே, இப்படியே நடந்து போறேன்னு வச்சுக்கோவே. அங்க வந்து டோர் நம்பர் 37வது. என்னடா அண்ணே அந்த நம்பரை சொல்லாம வழி சொல்லுங்களேன், உங்களால முடியாதா? இல்லடா, அந்த 37 நம்பர் வீடு. நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். அட்ரஸ் நான் பாத்துக்கிறேன். சரி. டாக்டர் பாப்பா என்னாச்சுப்பா? டாக்டர் எனக்கு ஒரு வியாதி வந்துருச்சு. ஒரு மாதிரி ஒரு நம்பரை சொன்னாலே எனக்கு ஒரு மாதிரி கோவமும் எரிச்சலும், ஒரு மாதிரி அந்த ஓசிபின்னு சொல்லுவாங்க, ஓசிடியா அந்த அந்த ஒரு ஃபீல் வருது டாக்டர். அந்த நம்பரை காதுலயே கேட்க முடியல. நாராயணா சிவசிவா அப்படி வருது. அப்படி என்ன நம்பர்ரா டாக்டர்? அதாவது 40ல இருந்து 3 கழிங்க. 40ல இருந்து 3, சரி. இல்ல 35ல இருந்து 2 கூட்டுங்க. கூட்டினா ஒரு தொகை வரும். எல்லாத்துக்கும் 37 தான்டா. ஐயோ அந்த நம்பரை சொல்லாதீங்க டாக்டர். சரி, அந்த நம்பரை சொல்லல. அந்த நம்பரை நீங்க சொன்னீங்கன்னா எனக்கு ஒரு மாதிரி யாரையாச்சும் அந்த சொல்ற ஆளே கொலை பண்ணிடலாம். இந்த அளவுக்கு ஜெயிலுக்கு போயிருவாடா. பரவாயில்ல. 37வது வார்டு. ஐயோ டாக்டர் அந்த நம்பர் சொல்லல. சரி, 36 சொன்னது ஆகுதா? இல்ல 38 ஒண்ணுமே ஆகல. 39 ஒண்ணுமே ஆகல. 37. சரி இரு. சரி இப்போ நேத்து என்ன நடந்துச்சு உனக்கு? நேத்து வந்து ஒண்ணும் நடக்கல. நான் நல்லா தான் இருக்கேன். அது நல்லா இயல்பு நிலையில தான் இருக்கு. நீ கிரிக்கெட் பிளேயர் தானே? பாப்பீங்களா? எனக்கு தெரியுமா? நான் பாத்திருக்கேன். நான் ஆர்சிபி ஃபேன். அப்ப நம்மளா? வாங்க டாக்டர். ஆமா, நேத்து என்ன நடந்துச்சு? நேத்து வந்து ஆர்சிபில பவுலிங் போட்டாங்களா? பவுலிங் போட்டீங்க. நான் பால் போட்டேனா? போட்டேன். 3 ஓவர் போட்டேன். நல்லா ஞாபகப்படுத்தி சொல்றேன். 3 ஓவருக்கு 14 ரன் தான் கொடுத்தேன். டேய், நான் மேட்ச் பார்த்தேன்டா லைவா. டாக்டர் நீங்க லைவ் பாத்தீங்க? நான் லைவ்ல போட்டேன் பால். எனக்கு தெரியாதா? சரி, நீ 3 ஓவர் தான் போட்ட. 20வது ஓவர் லாஸ்ட் ஓவர் யாரு போட்டா? ஹர்ஷால் பட்டேல்னு ஒரு பவுலர். யாரு? நான் தான். அப்ப 3 ஓவர் தான்ற. அந்த ஓவரை நான் மறக்கணும். அந்த ஓவரை மறக்கணுமா? அந்த ஓவர்ல தான்டா நீ 37. ஐயா காலில் கூட விழுகிறேன் சாமி. அந்த ஓவரை நான் மறக்கணும், அந்த நம்பரை நான் மறக்கணும் தான் உங்ககிட்ட வந்திருக்கேன். அதை தாண்டா அந்த ஓவர்ல தாண்டா 36 கூட்டல் 1 ரன் கொடுத்துருக்க. அதுதான் டாக்டர். அது ஏதோ ஒரு ஓவர் மிஸ் ஆயிருச்சு. இங்க பாரு, 37 வருஷமா இரு, நான் முடிச்சுக்கிறேன். 37 வருஷமா அந்த ரெக்கார்டு யாருமே வச்சதில்லை. அந்த ரெக்கார்டை வச்ச 37வது பிளேயரே நீ தான். சரியா? நீ என்ன பண்ணிருக்க? 6 ரன் கொடுக்குற, 4 ரன் கொடுக்குற, நோ பால் கொடுத்துருக்க. இப்படி கொடுத்து 37 ரன் கொடுத்துருக்க. அதாவது இதெல்லாம் நான் உங்ககிட்ட கேட்டேனா? சரி, இதெல்லாம் நான் தானே பண்ணேன். ஆமா. அப்ப எனக்கு தெரியாதா? ஆமா தெரியும். இதெல்லாம் நான் மறக்கிறதுக்கு தானே உங்ககிட்ட. ஆமா. அப்ப இதை எதுக்கு என்கிட்ட ஞாபகப்படுத்தி என் பிபி ஏறுது? இல்ல நம்ம பழமொழி என்ன இருக்குன்னா, முல்லை முள்ளால் எடுன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு டாக்டர் தெரியுமா? 37 தெரியுமா டாக்டர்? கொலை பண்ணிடுவேன் டாக்டர். இந்த ஊசி வச்சு கழுத்திலே குத்தி விடுவேன். முல்லை முன்னாள் எடு. 37 டாக்டர் நான் மயங்கிட்டேன் டாக்டர். நசமா ஹர்ஷல் பட்டேல வந்து 37வது வார்டுல சேர்த்து விட்டுருங்க டாக்டர். அப்படி 37 தானா? விடுங்க. டெம்பரேச்சர் 37 டிகிரி செல்சியஸ் இருக்கு. நான் செத்துட்டேன் டாக்டர். சரி, சூப்பர்.